வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் ஒரு கிளாஸ்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. அந்த பிராண்டோட பேர் வந்து எலிகா. இப்போ நம்ம பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்களே பாருங்கள். பர்னர்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு தெர்மாக்கோல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பர்னரில் நல்லா டேமேஜ் ஆகாத அளவுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எலிகா பிராண்டோட கிளாஸ்டாப் ஸ்டவ்வோட அன்பாக்சிங் பார்த்தோம். இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பிளாக் கலரில் இருக்குது. அதே மாதிரி இந்த வந்து பர்னர் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு காப்பர் பாட்டம் இருக்குது. அதனால் கேஸ் வந்து நல்லா ஃப்ளோவாக வரும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். கேஸ் வந்து பாருங்கள், ஸ்பேஸ் ஒரு இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு. அதனால் நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம் கூட வச்சு சமையல் பண்ணிக்கலாம். காலையில் அர்ஜெண்ட்டாக சமையல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல் வச்சு சீக்கிரம் டக்குன்னு சமையலை முடிச்சிடலாம். பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது வருங்க. இதை வருங்க, இந்த பிராண்டு தான் எலிகா பிராண்ட். அதே மாதிரி அவங்க மேலேயே இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஏதாவது சர்வீஸ்னால் எதுக்குனாலும் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நாப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி கிளாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் சிலிண்டர் வந்துட்டு எப்படி ஓஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னா, எல்லா பக்கமும் திரும்புது சூப்பராக. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சுட்டு அந்த ஓஸை வந்து இதில் சொருகி நம்ம யூஸ் பண்ணலாம். நாப் பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டவ்வுக்கும் 3 இது கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலரே ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக் கலரில் நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஹீட்டாக இருக்கும் போது வந்து தொடச்சிடக்கூடாது. கூலானோன்னா தான் இதை க்ளீன். இவ்வளோ நேரம் அந்த கேஸ் ஸ்டவ்வோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தோம். இதில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எனக்கு தெரியறது வந்து, நாப் வந்து இப்படி வளைஞ்சு வர்றது தான். எல்லோரும் சொல்லுவாங்க, இப்படி வளைஞ்சு வந்தால் ஃப்ளோ கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் ஸ்டவ்வோட நான் வாங்கினதை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி நம்ம சேனலில் ப்ராடக்டோட ரிவ்யூஸ் பார்ப்பீங்க, டிப்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.